மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். ஏய் வாங்க சொல்றேன். இலக்கியா என்ன எப்படி பேசுறான் பாத்தியா அவன்? ப்ளீஸ் கௌதம், டென்ஷன் ஆகாதீங்க. ஏன் இப்படி இருக்கான் அவன்? கௌதம், முதல்ல உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஏன் இப்படி ஆயிட்டான் இலக்கியா? எப்படி பேசுறான் பாத்தியா? நான் அவன் அண்ணன் தானே, அது ஏன் அவனுக்கு புரியவே மாட்டேங்குது? அந்த எஸ்எஸ்கே பணம் தரேன்னு சொல்றானே, அவன் சும்மா கொடுப்பானா? என் தம்பியை வாழ வைக்கணும்னு அவனுக்கு என்ன ஆசையா? இந்த பேசிக் அறிவு கூட இல்லாம அவனுக்கு எப்படித்தான் நம்பிக்கிட்டு இருக்கானோ புரியல. சரி கௌதம், இப்போ கார்த்திகா பேசுறான். அஞ்சலி அவன் மூலையில ஏறி உட்கார்ந்துட்டு பேச வைக்கிறா. நம்ம என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் அமைதியா இருங்க. ஷோ இலக்கியா, எப்படி அமைதியா இருக்கிறது? கார்த்திக் சின்ன பையன், அந்த எஸ்எஸ்கே அவனை முழுங்கிட்டு போயிடுவான். எனக்கு பணம் கொடுத்து ஏமாத்துற மாதிரி இப்ப கார்த்திகையும் ஏமாத்த போறான். என் கண்ணு முன்னாடியே என் தம்பி நாசமாகிறத பாத்துக்கிட்டு நான் எப்படி சும்மா இருக்கிறது? சின்ன வயசுல ஐஸ்வர்யா கொஞ்சம் விவரமா இருப்பான், ஆனா கார்த்திக் எப்பவுமே ஏமாளிதான். ஸ்கூலுக்கு போனா புக்கு தொலைச்சிட்டு வருவான். யாராவது ஏமாத்தி இவனோட பேனா வாட்ச் எல்லாத்தையும் புடுங்கிடுவாங்க. பாவம் அழுதுகிட்டே வீட்டுக்கு வருவான். அப்பா அடிச்சிருவாரோன்னு பயந்துட்டு ஒவ்வொரு முறையும் வீட்டுக்கு வெளியில நின்றுட்டு அண்ணன் அண்ணன்னு என்னதான் கூப்பிடுவான். நான் தான் அவனை காப்பாத்துவேன். இப்பவும் நான் கார்த்திகை காப்பாத்தணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா அவன் தன்னை ஏமாத்துற எஸ்எஸ்கே மடியில உட்கார்ந்துகிட்டு என்னையே எதிர்த்து பேசுறான். நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? நீங்க சொல்றது எல்லாம் புரியுதுங்க. ஆனா கார்த்திக் எஸ்எஸ்கே கிட்ட இப்பவா ஏமாறான்? அஞ்சலியை கல்யாணம் பண்றதுக்காக பாதுகாப்பு கேட்டு போனானே, அப்பவே ஏமாந்துட்டான். இப்படி ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதான் அஞ்சலியை கல்யாணம் பண்ண கூடாதுன்னு அவ்வளவு தூரம் தடுத்தோம், போராடணும். கேட்டானா அவன்? அத்தை விஷம் குடிக்கிறேன்னு சொல்லியும் அஞ்சலி கழுத்துல தாலி கட்டி தான் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டான். அஞ்சலி இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்தாலோ அதை செய்ய ஆரம்பிச்சிட்டா. நம்ம கிட்ட இருந்து கார்த்திகை பிரிக்கிறதுக்காக ஒவ்வொரு காயா நகர்த்திட்டு இருக்கா. கிட்டத்தட்ட அதுல ஜெயிக்கவும் செஞ்சிட்டு இருக்கா. அடுத்து அவளோட திட்டம் இந்த குடும்பத்தை ரெண்டாக்குறது தான். அதுக்குள்ள நம்ம உஷாராகணுங்க. ஆமா இலக்கியா, ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அந்த எஸ்எஸ்கே காசுல கார்த்திக் காஃபி ஷாப் பிசினஸ் ஆரம்பிக்கவே கூடாது. அதை மீறி ஆரம்பிச்சான், முதல்ல அவன் தொழில மட்டும்தான் தோத்துக்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப வாழ்க்கையிலே தோத்துருவான். கவலைப்படாதீங்க, அப்படி எதுவுமே நடக்காது. நம்ம பாத்துக்கலாம். இல்ல இலக்கியா, இப்படியே விட்டா எஸ்எஸ்கே அஞ்சலியும் சேர்ந்து கார்த்திகை அழிச்சிருவாங்க. அதுக்குள்ள அவனை காப்பாத்தணும். அதான் சொல்றேன் இல்லைங்க, கவலைப்படாதீங்க. நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அப்புறமா நான் கார்த்திக் கிட்ட பேசிக்கிறேன். எல்லாமே சரியாயிடும். நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க. சொல்றத கேளுங்க. கார்த்திக் நல்லவங்க. கண்டிப்பா ஒரு நாள் உண்மை தெரிஞ்சு நம்ம பேச்ச நிச்சயமா கேட்பான். உங்க பேச்ச கேக்குறதுனால என்னென்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்காங்களா? இத உதைச்சு என்ன பிரயோஜனம் கார்த்திக்? உதைக்க வேண்டியவங்களை உதைச்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. என்ன அநியாயமா இருக்குது? நாம பிசினஸ் பண்ணா இவங்களுக்கு என்ன? புருஷனை பொண்டாட்டியும் என்னமா குதிக்கிறாங்க? இவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ண போனப்போ நம்ம கிட்ட ஏதாவது கேட்டாங்களா? இப்ப மட்டும் நம்ம ஏன் கேட்கணும்? ஏன் தெரியுமா? இங்க பிசினஸ் பண்ணி கார்த்திக் பெரிய ஆள் ஆயிடுவானோன்னு பொறாம. அதனாலதான் நம்ம பண்ண போற பிசினஸ் தடுக்க பாக்குறாங்க. தடுத்தா விட்டுருவனா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அவங்க நாடகத்துக்கு மயங்கிறதுக்கு நான் ஒன்னும் பழைய கார்த்திக் இல்ல. இவங்களே என்ன முன்னேற விட மாட்டாங்க. நானா முன்னேறினாலும் தடை போடுவாங்களா? தடையை உடைச்சிட்டு நான் போயிட்டே இருக்கேன் பாரு. அப்படி சொல்லுங்க. உங்க துணிச்சலை பாக்குறதுக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இனி என்னோட கார்த்திகை கௌதமும் இலக்கியமும் ஏமாத்தவே முடியாது. இந்த துணிச்சல் உங்களுக்கு முதலே இருந்திருந்தா காஃபி ஷாப் பிசினஸ் நீங்க விட்டுருக்கவே மாட்டீங்க. அட்லீஸ்ட் இப்போவாது உஷாரானீங்கல்ல, அது போதும். பிசினஸ் எதிரின்னு சொல்ற எஸ்எஸ்கே கூட நம்ம நிலைமைய பார்த்துட்டு ஏதோ சின்னஞ்சிறுசுங்க முன்னேறிட்டோன்னு பணம் கொடுக்கறேன்னாரு. ஆனா உங்க கூட பிறந்த அண்ணன் உங்களை காலி பண்றதுக்கே அலையறாரு. என்ன ஜென்மமோ! அவன அண்ணன் சொல்றதுக்கே எனக்கு சங்கடமா இருக்கு. எப்படியாவது இந்த பிசினஸை தடுக்கணும்னு அவரும் அண்ணி அக்கறைப்படுற மாதிரி என்னமா நடிக்கிறாங்க? அது ஒண்ணும் இல்லைங்க. நீங்க டெண்டருக்கு துணிச்சலா தனியா போனீங்கல்ல, அதுல அவங்க அப்படியே மிரண்டுட்டாங்க. ஆஹா, இந்த கார்த்திக் புத்திசாலி ஆயிட்டா, விட்டு அப்படியே முன்னேறிடுவான், நம்மளை விட பெரிய பிசினஸ் மேன் ஆயிடுவான்னு
உங்களை பார்ட்னரை அப்படியே வளைச்சு போட பார்த்தாங்க. அது முடியலன்னதும் காஃபி ஷாப்க்கு எஸ்எஸ்கே கிட்ட பணம் வாங்காதன்னு சொல்றாங்க. இது எல்லாமே சுயநலங்க, சுயநலம். அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. எப்ப சொத்தை ஏமாத்த பார்த்தாங்களோ அப்பவே நான் உஷாராயிட்டேன். இனிமேலாம் நான் ஏமாற மாட்டேன். ஆமா, நீங்க ஏன் அந்த பத்திரமாற்ற கேட்கவே இல்ல? எதுக்கு எனக்கு சொத்து கம்மியா எழுதி வச்சு ஏமாத்துறீங்கன்னு கேட்க வேண்டியதானே? அப்பா அம்மா சொத்துல எதுக்கு இலக்கியாவை நாமினியா போட்டீங்கன்னு அங்கேயே கேட்டு 2ல 1 முடிவு பண்ண வேண்டியதானே? கேட்டிருப்பேன். ஆனா துணிச்சலா அப்படி ஒரு காரியத்தை பண்ணவங்க நான் கேட்டா என்ன சொல்ல போறாங்க? உன் தகுதிக்கு 20% போதும்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா நான் தனியா பிசினஸ் பண்ணல, பெரிய ஆள் ஆகல. எனக்குன்னு ஒரு நாள் பவர் வரும்ல, அப்ப காட்டுறேன் நான் யாருன்னு. இனி என்ன ஆனாலும் சரி, நான் நினைச்ச மாதிரி எஸ்எஸ்கே சாரோட பணத்தை வச்சு கஃபே பிசினஸ் பண்ணதான் போறேன். அதனால அண்ணன் தம்பி உறவு அருந்து போனாலும் கவலையே இல்லை எனக்கு. நான் இந்த பிசினஸ்ல நிச்சயமா ஜெயிப்பேன். ஜெயிச்சு இந்த வருஷம் பெஸ்ட் பிசினஸ் மேன் அவார்டை நான் வாங்குறேன். அப்ப அண்ணா அவர் மூஞ்சியை எங்க கொண்டு போய் வச்சுக்கிறாருன்னு நானும் பாக்குறேன். எஸ், இப்பதான் இந்த அஞ்சலியோட பிளான் சக்சஸ்ஃபுல்லா ஆரம்பிச்சிருக்கு. கார்த்திக் இதே ஃபோர்ஸோட வச்சிருந்த குடும்பத்தையே 2 ஆக்குறேன். இலக்கியாவை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன். கிளையண்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய பில்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுங்க, உடனே அனுப்பணும். கார்த்திக், அந்த எல்எஸ்டி கம்பெனிக்கு கொட்டேஷன் ரெடி பண்ணியா? முரளி சார், அதை ரெடி பண்ணி கொடுங்க. ஓகே சார். ஏன் இப்படி பேசுறான்? என்னாச்சு அவனுக்கு? ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு ஃபைலை பார்த்துட்டு சொல்றேன், சரிங்களா? டேய், எந்த ஃபைல் வேணும் உனக்கு? என்னன்னு சொன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ல. டேய், உன்னை தாண்டா கேக்குறேன், ஏன் பேச மாட்டேங்கிற? சார், காஃபி. கார்த்திக்கும் காஃபி ஊத்துங்க. ஓகே சார். சார், நான் கேட்டேனா? சார், இந்தாங்க. ஓகே, நீங்க போங்க. ஓகே சார். என்னங்க? கௌதம், ஏன் டல்லா இருக்கீங்க? காலையில நடந்த சண்டையை நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, கார்த்திக் தான் அதே நினைச்சிட்டு இருக்கான். ஏன், என்னாச்சு? என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான். ஏதாவது கேட்டா பதில் சொல்லாம போறான். என்ன வேணும்னே அவாய்ட் பண்றான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இலக்கிய. நான் அவனுக்கு நல்லதுதான் நினைக்கிறேன். அதை புரிஞ்சுக்காம காலையில சண்டை போட்டான். அதோட அந்த விஷயத்த மறக்கணும்ல. ஆனா இப்ப அவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா என்ன வெறுத்துருவானோன்னு பயமா இருக்கு. அப்படிலாம் எதுவும் நடக்காது, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இல்ல இலக்கிய, நான் அவன் மேல பாசம் வச்சிருக்கிறத ஏன் அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்? ஒருவேளை என்னை விட்டு அவன் பிரிஞ்சிருவானோ? ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? கார்த்திக் சின்ன பையன். அந்த அஞ்சலி ஏதாவது சொல்லி கார்த்திக் மனசை கெடுத்திருப்பா. நான் அவன் கிட்ட பேசி சாப்பிட கூட்டிட்டு வரேன். நீங்க டைனிங் டேபிளுக்கு போங்க. சாப்பிட வருவானா அவன்? நான் பாத்துக்கிறேன். மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. வாங்க வாங்க, சீக்கிரம். கார்த்திக், சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், வா சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம். ஏய் கார்த்திக், நில்லு. ஏன் வேண்டான்ற? வந்து சாப்பிடு, வா. வேண்டாம்னா வேண்டாம். இங்க பாரு, எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத, வந்து சாப்பிடு.
வான்னு சொல்றேன்ல. நீ வரலன்னா நானும் போக மாட்டேன். சரி வாங்க. ம். ம்? ம். உட்காரு கார்த்திக். ம் உட்கார்றா. கார்த்திக், சண்டைய நீ இன்னும் மனசுல வச்சிட்டு இருக்கியா? உன் கோவத்தை சாப்பாடு மேல காட்டாதப்பா. உட்காரு. உட்காரு கார்த்திக். ம் உட்காருன்னு சொல்றேன்ல, உட்காரு. உட்காரு. ம் சாப்பாடு. போதும். கார்த்திக், உனக்கு பிடிக்குமேனு வாழைத்தண்டு பொரியல் பண்ணிருக்கேன். போதும். ம்? இல்ல 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 எனக்கு ஸ்வீட் வேணாம். த்ரோட் ஒரு மாதிரி இருக்கு. முதல்ல ஸ்வீட் சாப்பிடு கார்த்திக். போதும். அவனுக்கு ஊத்து. ம். டேய் சாப்பிடுறா. எவ்வளவு மனஸ்தாபம் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருக்க முடியாது. புரியுதா? சாப்பிடு. டேய் கார்த்தி ஸ்வீட் சாப்பிடுறா. நிறுத்துங்க. ஏன் புருஷனுக்கு சாப்பாடு போடுறதுக்கு நீ யாருடி? கார்த்திக், உங்களை வாழ விடாம சதி பண்றவங்களோட கையால சாப்பாடு சாப்பிடுறது எவ்வளவு கேவலம் தெரியுமா? என்றீங்க. இனி எந்த காலத்திலயும் இவ கையால பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க கூடாது. சாப்பாடு போடுறவ கையும் சுத்தம் இல்ல, மனசும் சுத்தம் கிடையாது. எல்லாம் விஷம். ஏய், யாரடி விஷம்? வந்ததும் வராததுமா கைன்னு கத்திட்டு இருக்க. இப்ப எதுக்கு இங்க சாப்பிட உட்கார்ந்த கார்த்திக் எழுந்திருக்க சொன்ன? கார்த்திக், நீ உட்கார்ந்து சாப்பிடு. உட்காரு கார்த்திக். ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. கட்டின பொண்டாட்டி நான் இருக்கும் போதே ஏன் புருஷனுக்கு நீ சாப்பாடு போடுறியா? என்ன திமிரடி உனக்கு? சாப்பாடு எடுத்து போய் குப்பையில போடு. இதோ கார்த்திக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். என் புருஷனை கவனிக்க எனக்கு தெரியும். ஏய் இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி குதிச்சிட்டு இருக்க? வழக்கமா இலக்கியா தானே எனக்கும் கார்த்திக்கும் லஞ்ச் கொண்டு வருவா. அவ தானே பரிமாறுவா. அதானே வழக்கம். ஒரு வழக்கமும் வேண்டாம். காலையில கார்த்திக் கூட கெஃபே ஷாப் பிசினஸ் தடுக்கிறதுக்கு பிளான் பண்ணி சண்டை போட்டீங்க. ஹ, மத்தியானம் சாப்பாடு பரிமாறீங்களா? அவ்வளோ நல்லவங்களா நீங்க? எனக்கு அப்பவே தெரியும். வீட்ல கார்த்திக்க அடக்க முடியலன்னு தெரிஞ்சதும் ஆபீஸ்ல இந்த மாதிரி ஏதோ தாஜா பண்ணுவீங்கன்னு. அதுக்குதான் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். நான் நினைச்சது சரியா போச்சு. ஆமா, நாங்க 2 பேரும் முன்னேறதுல உங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனை? புருஷனை பொண்டாட்டியை ஏன் இப்படி பொறாமப்படுறீங்க? ஏய் கொஞ்சம் நிறுத்துறியா? கார்த்திக் முன்னேறினா எங்களுக்கு என்ன பொறாம? இந்த பாரு, முதல்ல அவன் என் தம்பி. அவன் என்ன விட பெரிய ஆளானா நான் தான் முதல்ல சந்தோஷப்படுவேன். ஆனா அந்த எஸ்எஸ்கே கிட்ட பணத்தை வாங்குறது ஆபத்து. அந்த அக்கறையில தான் நான் சண்டை போட்டேன். அண்ணா சும்மா கதை விடாதண்ணே. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நான் எங்க தனியா போய் டெவலப் ஆயிடுவோன்னு பயந்துட்டல. அதை தடுக்க தான் எஸ்எஸ்கே கிட்ட பணம் வாங்க வேண்டாம்னு சொன்னேன். அதை அக்கறை பாசம் நீ பூசி முழுகிற பாத்தியா? டேய் அப்படி சொல்லுங்க கார்த்திக். எங்க அவங்க பிடியில இருந்து நீங்க வெளியில போயிருவீங்களோன்னு பயந்து உங்களை பிசினஸ் பார்ட்னர்னு ஆசை காட்டினாங்க. அதெல்லாம் நடக்கலன்னு தெரிஞ்சதும் இப்ப சோறு போட்டு மயக்குறாங்க.
ஏண்டி என் புருஷனுக்கு சோறு போடுறியா இல்ல சோப் போடுறியா? சி வாய் மூடு. சோப்பு போடுறது, திட்டம் போடுறது, சதி செய்யறதெல்லாம் எனக்கு தெரியாது. குடும்ப பொண்ணு மாதிரியா பேசிட்டு இருக்க? அண்ணன் தம்பிங்க பிசினஸ் விஷயமா சண்டை போட்டுக்கிட்டாங்க, அப்புறம் சேர்ந்துக்குவாங்க. இத பொம்பளைங்க நம்ம கண்டுக்க கூடாது. ஒரு சின்ன பிரச்சனையை பெருசாக்கி இவரையும் கார்த்திக்கையும் பிரிக்க பாக்குற. நீ எல்லாம் என்ன ஜென்மோண்டி? அப்படிதான் நீ பேசுவேன். எனக்கு என் கார்த்திக் முக்கியம். யாரும் இவரை ஏமாத்த நான் விட மாட்டேன். உங்க 2 பேரோட சதியில இருந்து இவரை நான் காப்பாத்தியே தீருவேன். இனி நீங்க வேற, நாங்க வேற. உங்க உறவும் வேண்டாம், உங்க சாப்பாடும் வேண்டாம். கார்த்திக், நீங்க உட்காருங்க, நான் சாப்பாடு போடுறேன். ஏய், என்ன தலையால நடக்குற? அதான் சாப்பாடு ஆல்ரெடி தட்டுல போட்டிருக்கேன்ல, நீ வேற போடுவியா? நீ தனியா சமைச்சியா என்ன? எல்லாமே நான் சமைச்சது தானே. சாப்பாட்டு பிரிக்கிறேன்ற பேர்ல குடும்பத்தை பிரிச்சிடாத. வேணா நான் ஒதுங்கி நிக்கிறேன், நீ பரிமாறிக்கோ. கார்த்திக், நீ உட்கார்ந்து சாப்பிடு. உட்காராதீங்க. என்னங்க கார்த்திக், நீ உட்கார்ந்து சாப்பிடுப்பா. உட்காராதீங்க கார்த்திக். சொன்னா கேள் அஞ்சலி. இன்னைக்கு ஆபீஸ்ல தனித்தனியா சாப்பிட்டாங்கன்னா நாளைக்கு வீட்ல ஆளுக்கு ஒரு பக்கம் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பெத்த புள்ளைங்க பிரிஞ்சிருக்கிறத பார்த்தா அத்தை மனசு தாங்குமா? இங்க பாரு, நீ என்ன வேணாலும் பண்ணு, எப்படி வேணாலும் முன்னேறு, எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா இப்போ சாப்பிட விடு. உட்காரு கார்த்திக். ஏங்க, நீங்க உட்காருங்க, சாப்பிடுங்க. கார்த்திக், உட்காரு. உட்காரு கார்த்திக். கார்த்திக், சாப்பிடாதீங்க, எந்திரிங்க. ஏய் இலக்கியா, நான் இருக்கும்போது நீ எப்படி என் புருஷனுக்கு சர்வ் பண்ணலாம்? கார்த்திக்கு நான் பொண்டாட்டியா இல்ல நீ பொண்டாட்டியா? ஏய், உன் புருஷனை விட்டு எதுக்கு ஏன் புருஷன் பின்னாடி வர? ஏய், கார்த்திக்கு பிடிச்ச ஐட்டத்தை நீ எதுக்கு செஞ்சு கொண்டு வர? ச்சே. எங்க தொழில சொத்தும் கைவிட்டு போயிடுமேன்னு மச்சின வளைச்சு போட பாக்குறியா? அஞ்சலி, தள்ளு இலக்கியா. என்ன சொன்ன? இன்னொரு வார்த்தை பேசுன, கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். என்ன தைரியம் இருந்தா என் முன்னாடி அஞ்சலி அடிப்ப? மரியாதை கேட்டுரும் பாத்துக்க. என் வைஃப் அடிக்கிறதுக்கு நீ யாரு? உன் வைஃப் நான் அடிக்கட்டுமா? டேய், கார்த்திக், டேய், ஐயோ, போடா. கௌதம், இன்னைக்கு 2ல 1 பார்த்தே தீருவேன். கார்த்திக். டேய், கௌதம், விடு. ஐயோ வேண்டாம், அடிச்சுக்காதீங்க. டேய், இவங்களை அடிச்சு கொல்லுங்க சொல்லிட்டு கார்த்திக். இரு. நாளை வரைக்கும் நம்ம வேலையாவே இருக்க முடியாது. கார்த்திக், சொன்னா கேளு. விடுங்க. சார், கௌதம், சார், வேணாம் சார். சொன்னா கேளுங்க. விடுங்க. விடுங்க சார். ச்சே, ஏங்க அடிக்கிறீங்க? சார், விடுங்க. என்ன சார்? ஏய், என்ன வார்த்தை பேசுற பாரு அவன். எங்க வாழ்க்கையே கெடுக்க பார்த்த உங்களுக்கு அஞ்சலி சொன்ன வார்த்தை தான் பெருசா போச்சா? அஞ்சலியே அடிச்சிட்டல, நான் யாருன்னு காட்டுறேன். என் தொழில்ல, என் சொத்துல நீங்க 2 பேரும் என்னென்ன சதி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? இது எல்லாத்துக்கும் நான் உங்களை திருப்பி அடிப்பேன். டேய், புரியாம பேசிக்கிட்டு இருக்காத. என்ன? கௌதம், வேண்டாம் கௌதம். ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் இருக்காங்க. பார்க்கட்டுமே, உங்க லட்சணத்தை எல்லாரும் பார்க்கட்டும். நீங்க 2 பேரும் எவ்வளவு அயோக்கியங்கன்னு எல்லாருக்கும் தெரியட்டும். பாத்தீங்களா கார்த்திக், அவங்க நினைச்ச பிளான் நடக்கலன்னு நம்மளையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விட்டு அப்படியே கொன்னிடுவாங்க. வாங்க, ஆபீஸ் விட்டே போயிடலாம். வாங்க. இலக்கியா, உன்னோட புருஷனை தூண்டி விட்டு என்ன அடிக்க வச்சிட்டல்ல? நல்லா இருக்க மாட்டேடி, நீ நல்லா இருக்க மாட்ட. என் பாவம் உன்னை சும்மாவே விடாது. வாங்க கார்த்திக். போ. என்ன அழிக்கணும்னு மனசுக்குள்ள திட்டம் போட்டு வெளியே நடிச்சு நாடகம் ஆடி இப்ப சாப்பாடு போடுறீங்களா? இதுக்கு விஷமே வச்சிருக்கலாம். வா, போய் வேலையை பாருங்க. நீங்க போய் வேலையை பாருங்க. அஞ்சலி என்ன பேசினா பேசிட்டு போட்டுமே, நீங்க எதுக்கு அவசரப்பட்டீங்க? பாத்தீங்களா, ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பாத்துட்டாங்க. அஞ்சலி திட்டம் போட்டுதாங்க இதெல்லாம் பண்ணிருக்கா. நம்ம கோவப்படணும், அதான் அவளோட பிளானே. அதுக்கு நம்ம பலி ஆகலாமா? நம்ம ஜாக்கிரதையா இல்லனா அவ நினைச்ச மாதிரி குடும்பத்தை பிரிச்சிடுவா. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.